மிஸ்டேக்ஸ், வாழ்க்கையின் தவறுகளை தவிர்க்க முயலுங்கள். சுயசித்தம் வேண்டாம், சுயநோக்கம் வேண்டாம், சுய விருப்பம் வேண்டாம், தேவ விருப்பம், தேவ நோக்கத்தை செய்ய உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியை படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் எல்லாருமே வாழ்க்கையிலே தவறு செய்கிறவர்கள். யாக்கோபு சொன்னது போல நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு தவறிலே நாங்கள் தவறு செய்கிறவர்கள். ஆண்டவரே, யூ ஆர் ஹியூமன் பீப்புள். நாங்கள் மனிதர்கள் தான், தவறுகளுக்கு உட்பட்டவர்கள் தான். ஆனாலும் எங்கள் தவறு எங்களை விடுவிக்கிறவர் நீர் ஐயா. நான் கேட்ட இந்த முட்டாள்தனமான திட்டங்கள், ஃபூலிஷ் பிளான், ஃபூலிஷ் பிரசம்ஷன், ஃபூலிஷ் போஸ்ட்போன், யூகங்கள் வேண்டாம். அறிவையும் அல்ல ஆண்டவரே, எங்கள் திறமைகளை அல்ல, உண்மையே சார்ந்து வாழ. போஸ்ட்போன், நாளை என்பது அல்ல. நாளைக்கு செய்யலாம், நாளைக்கு பண்ணலாம். பார்வோன், ஃபெலிக்ஸ், பெல்சாட்சார், அவள் ஒன்றுமில்லாமலே போனார்கள். தேவனே, நீர் கொடுத்த நல்ல வாழ்க்கை, நீர் கொடுத்த திருச்சபை, நீர் கொடுத்த தாளந்துகள் இன்றைக்கே பயன்படுத்த, இப்போதே பயன்படுத்த. நாட்கள் கொடிதாய் மாறிடும், காலங்களை பிரயோஜனப்படுத்த ஆண்டவரே அப்படிப்பட்ட சிந்தை எங்களுக்கு தாரும். கல்விமானி நாவை எங்களுக்கு தாரும். தேவ கிருபை எங்களை தாங்கி நடத்தட்டும். இயேசுவை யாரெல்லாம் வழி தப்பி போயிருக்கிறார்களோ கிருபையாய் கொண்டு வாரும். ஒரு வழி தப்பி போன யோனாவை கொண்டு வந்தீர், ஒரு பேதுருவை கொண்டு வந்தீர். எதெல்லாம் வழி தப்பி போனார்களோ, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டு விட்டார்களோ, அற்ப காரியங்களுக்காக, உலகத்துக்காக, உறவுக்காக, வேலைக்காக, ஒரு காணல் நீருக்காக, தோற்றங்கள், எந்த மகளா இருக்கட்டும் மகனா இருக்கட்டும், அவங்க படுகிற பாடுகள். ஆம் தகப்பனே, அந்த ஒரு நிமிஷம் சிந்திக்கிற ரத்தம் நற்று போயிற்று. அந்த ஒரு நிமிடத்தை அவர் சரியாய் பயன்படுத்தியிருந்தால் கண்ணீர் இல்லை, கலக்கம் இல்லை, வேதனை இல்லை, வாழ்க்கையில அருவறுப்பு இல்லை, குடும்பமே நடுத்தர் நிற்கிற வேண்டிய நிலைமை இல்லை. சரியான தெளிவு, சரியான சிந்தை, சரியான தீர்மானம். உலகம் சொல்லுகிற ஆலோசனை அல்ல, தேவன் சொல்லுகிற ஆலோசனை. மக்கள் சொல்லுகிற ஆலோசனை அல்ல. நீ சொன்னீரே, என் கண்ணை உண்மையில் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். நீரே எங்களுக்கு ஆலோசனை சொல்லும், நடக்க வேண்டிய வழியை காண்பித்து தாரும். நடத்தும் நல்ல ஆவியானவரே, நீதியின் பாதலைகளை நடத்தும், நித்தியத்தின் பாதை நடத்தும். வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோ என்று எங்களை ஆராய்ந்து பாரும். தேவனே, அந்த சர்வீஸ், அந்த சப்மிஷன், அந்த சரண்டர் வாழ்க்கையில் என்ன